வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருட கால அனுபவத்துடைய ஒரு மொத்த படைப்பு, இல்ல அதனுடைய அனுபவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த லைஃப் கோச்சிங்னு சொல்லலாம். ஆன்லைன் லைஃப் கோச்சிங். ரொம்ப நாளாக நான் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். என்னுடைய லைஃப் கோச்சிங் செஷன் வந்து குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியுது. என்னால் எல்லாத்தையும் ரீச் பண்ண முடியல. எப்படியாவது இதை வந்து எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கும் அதுக்கான அனுபவம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நிறைய பேரை மீட் பண்ணுறோம், நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. உண்மையிலேயே என்ன நடக்குது பின்னாடின்றதை நானும் உணரணுன்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஆனால் ஃபைனலி ஒரு 4-5 மந்த்ஸ்க்கான போராட்டம், அதாவது இப்போ ரீசெண்டாக இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியே ஒரு 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த ஆன்லைன் லைஃப் கோச்சிங் ப்ராசஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது அந்த கோச்சிங் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு அப்புறமா போங்க, ஸோ தட் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது லைஃப் கோச்சிங் அப்படின்றது நான் ஒரு 5 வருஷமாக பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி அனுபவம் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட தான் அதை பற்றி பேசியிருக்கேன், அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டீச் பண்ணியிருக்கேன். பட் ஒரு கம்ப்ளீட்லி அன்னோன் பர்சன் கூட இந்த சேனல் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ஒரு ஆல்மோஸ்ட் லைக் இது என்னுடைய ஒரு 5 இயர்ஸ் ஆஃப் லைஃபாகவே மாறிடுச்சு. என்னுடைய கேலண்டர் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 கால் 4 கால் லைஃப் கோச்சிங் மட்டுமே இருக்கும். இனிஷியல் டேஸில் என்னாலேயே முடியல, அப்புறம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒரு கால் வந்து ஆல்மோஸ்ட் லைக் 2 hours போகும் லைஃப் கோச்சிங் அப்படின்னு போகும்போது. ஆனால் இந்த கோர்ஸ் பில்ட் பண்ணும்போது அது ஒரு பர்சன் ஸ்பெசிஃபிக்காக போகிறோம், அவங்ககிட்ட 2 மணி நேரம் பேசினா போதும். அதே வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் போகும்போது லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணணும்னு யோசித்தேன். அப்போ அந்த கண்டென்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன். ஆனாலுமே நான் வீடியோ ஷூட் பண்ணி அது அவுட்கம் வரும்போது தான் தெரிஞ்சது அந்த கோர்ஸோடைய அளவு ஆல்மோஸ்ட் லைக் 6.5 hours மேலே போச்சு. பட் ஒர்த்து தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா லைஃபோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணுறோம் இந்த கோச்சிங்கில். இது நீங்கள் நார்மலாக பார்க்குற லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங்ஸ் மாதிரி அட்லீஸ்ட் நம்ம சேனல் அப்படி பண்ண மாட்டோம். பட் நீங்கள் வெளியே எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சர்டின் நம்பர் ஆஃப் ப்ராசஸை கொடுத்துட்டு இவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்கன்ற மாதிரி இருக்காது. நம்ம அதர் கோர்சஸ் கூட பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன் அது இவ்வளோ நாள் பண்ணணும், இதனால் என்ன மாறும்ன்ற அந்த புரிதலோடு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதை விட ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் அந்த லைஃப் கோச்சிங் அப்படின்றது. இந்த 6.5 hours அப்படின்றது நீங்கள் அதை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது மேபி இட் வில் டேக் 8 to 10 hours ஃபார் யூ. ஒரு வகையில் இது ஆன்லைனில் கொடுக்கறதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இப்போ நம்ம நேரடியாக பேசுகிறோம், 2 hours பேசுகிறோன்னா அந்த காலை திரும்ப ரீவைண்ட் பண்ண முடியாது, யோசிச்சு பார்க்க முடியாது. ஈவன் சில பேர் கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, பட் அது அந்த ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரி இருக்காது. பட் இதில் எப்போ வேணாலும் நீங்கள் போய் திரும்ப செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் ஆன்லைனில் கொடுக்குறேன் இல்லையா, இது வந்து ஒரு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ, 6.5 hours ஆஃப் வீடியோ இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்போ வேணால் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஆக்சஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 396 நாட்களுக்கு இருக்கும். இது என்ன கணக்குன்னா 1 வருஷம் 1 மாதம் 1 நாள் அப்படின்னு ஏதோ யோசித்தேன். அப்புறம் அந்த நம்பர் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 396 டேஸ்னு வந்துச்சு. ஸோ நம்பர் பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த வேலிடிட்டி கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை நீங்கள் போய் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 396 நாட்களுக்கு இதை பயன்படுத்திக்க முடியும். அதாவது லைவாக நீங்கள் எப்போ வேணாலும் போய் பார்த்துக்க முடியும். இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நிறையா செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இது வெறும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க போயிடுறீங்க அப்படி இருக்காது. ஒவ்வொரு செக்ஷன் போகும்போதும் அந்த செக்ஷனுக்கு தேவைப்படுற சில செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும். செல்ஃப் அசஸ்மெண்ட்ஸ்னால் இப்போ நம்ம பேசுகிற விஷயங்களில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குது, ஒரு ஹெல்த்தை பற்றி, ஒரு வெல்த்தை பற்றி, ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின உங்கள் எண்ணங்கள் என்ன, அதாவது உங்கள் வாழ்க்கையோட அடிப்படை சில விஷயங்கள் இருக்கும். ஒரு 6 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அந்த 6 ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணி அந்த கோச்சிங் இருக்கும். சும்மா நம்ம வந்து ரேண்டமாக லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசிட்டு போகிற மாதிரி இருக்காது. ஸோ இதை முடித்து வெளியே வரும்போது இது நாள் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, இது ஏன் நடந்துச்சு, இதில் என்னோடய பங்கு என்ன, என்னோடய எண்ணங்களோட பங்கு என்ன, அப்போ நான் என்ன மாற்றிக்கிட்டால் என் லைஃப் மாறி இருக்கும், இப்போ நான் 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 40 இருக்கலாம், இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கும். இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இது நான் ஜென்ரலாக சொல்கிற இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இவ்வளோ நாள் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ரெப்பிட்டேஷன் ப்ராசஸாக மட்டும் இருக்காது. இது கம்ப்ளீட்டாக லைஃப்பை நிரந்தரமாக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக தான் இருக்க போகுது. இந்த லைஃப் கோச்சிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிசஸ் அப்படின்றத எடுத்தோடனே புஷ் பண்ணாமல் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். அப்போது ஒவ்வொரு கோர்ஸ் மாடியூல் நீங்கள் பார்க்கும்போதும் அசஸ்மெண்ட் எடுக்கிறது இல்லாமல் நீங்கள் எடுத்த உடனே எல்லா பயிற்சிகளையும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்டாக ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் வந்து முதல் வீடியோஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதாவது பேசிக் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், கம்ப்ளீட்டாக நம்ம லைஃப் அசஸ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். கடைசியாக வரும்போது
இது நான் லைஃப் கோச்சிங் அப்படின்றது எப்பவுமே எனக்கு அந்த 6 மாதம் ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. 6 மாதம் ஃப்ரேம் ஒர்க்னால் ஒரு மனுஷன் என்ன பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் ஒரு 6 months ஆஃப் ப்ராக்டிசஸ் மூலமாகவும் சில பயிற்சிகள் மூலமாகவும் அதனால் 6 மாதத்துக்குள்ளே தன்னுடைய லைஃப்பை வந்து வேறு மாதிரி பார்க்க முடியும் அப்படின்றது. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால். சில பேர்த்துக்கு வந்து 2 மாதத்துலேயே மாற்றம் தெரிஞ்சிருக்கு, 3 மாதத்தில் தெரிஞ்சிருக்கு, இல்லை 6 மாதத்தில் கிடச்சிருக்கு, 8 மாதத்தில் கிடச்சிருக்கு. பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஒரு 6 மாதம் பண்ணாவே நம்மளால் வந்து வேறு மாதிரி லைஃப்பை பார்க்க முடியும். நம்ம கான்ஷியஸை வந்து வேற எங்கேயோ கூட்டு போக முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது நான் லைவாகவும் பார்த்துருக்கேன். அதை விட ஏர்லியராக சக்ஸஸ் பண்ணவங்க தான் ஜாஸ்தி. அப்படி இருக்கிறப்போ இந்த 6 மாதத்துக்கு உண்டான பயிற்சிகளை நான் பிரித்து கொடுத்துருப்பேன். இதில் என்ன ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த பயிற்சிகள் வந்து வெறும் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்காது. நான் உங்களோட வந்து எவ்ரி மந்த் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஆக்சஸ் வந்து ஒரு 396 நாட்கள் சொன்னால் தெரியுமா, இது வந்து நாள் கணக்கு. பட் மாத கணக்கில் பார்த்தா கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாதம் உங்களுக்கு இந்த ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து நேரடியாக ஒரு வெபினார்லேயோ இல்லை ஜூம்லேயோ மோஸ்ட்லி கனெக்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஜூம் தான். அப்போது இந்த கோச்சிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து ஒரு ஜூம் காலுக்கு உண்டான இன்வைட் வரும். இது இண்டிவிஜுவலாக வராது. இந்த ஆன்லைனில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்க்கறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து இது ஒரு குரூப் கோச்சிங்காக இருக்க போகுது. நீங்கள் தனித்தனியாக உங்களோட வாழ்க்கையை அசஸ் பண்ணிப்பீங்க, தனித்தனியாக உங்களோட பயிற்சிகள் ஆரம்பிப்பீங்க. ஆனால் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்பேஸ் நான் வச்சுருக்கேன். ஒன்று நம்ம வந்து இந்த மந்த்லி குரூப் கனெக்ட்னு சொல்லுவேன். அதாவது ஒவ்வொரு மாதமும் இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஜூம் காலில் கனெக்ட் பண்ணுவோம். நிறைய பேர்த்துக்கு தன்னோட ஃபேஸ் காட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் வீடியோ கால் வரலாம், இல்லாட்டி ஆடியோவில் இருந்துட்டு நீங்கள் ஸ்பெக்டாக்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் கொஷின்ஸை வந்து நீங்கள் சேட்டில் போடலாம், இல்லை நீங்களே ஜூமில் கேள்வியும் கேட்கலாம். இப்போது இதில் என்ன ரொம்ப முக்கியமாக அட்வான்டேஜ் நான் யோசிக்கிறேன்னா எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வரும்போது சில பேர்த்துக்கு பயிற்சிகள் ஈஸியாக இருக்கும், சில பேர்த்துக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணவங்களால் ஆன்சர் பண்ண முடியும். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். பட் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது சரியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற சில பேர் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் அமைவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த குரூப் மீட்டிங் அப்படின்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்லைன் லைஃப் கோச்சிங்கோட மேஜர் பாயிண்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 10 பேருக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து மீதி 80 பேர் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒருத்தர் கனெக்ட் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ண முடியும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு காமனாக ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அந்த சொல்யூஷன் அதை யோசிக்காதவங்களுக்கு நாளைக்கு வரும்போது ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது. ஸோ அந்த குரூப் காலில் கேள்விகள், அந்தந்த மாதத்துக்கான ரிவ்யூ எப்படி போச்சு, ப்ராக்டிஸ் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வர கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த குரூப் கோச்சிங்கில் அட்ரஸ் பண்ணுவோம். செப்பரேட்டாக வேறு எந்த மோட்லேயும் நீங்கள் லைஃப் கோச்சிங்கான கேள்விகளை வந்து வெளியே எங்கிட்ட வந்து கேட்க முடியாது. பிகாஸ் இது ஆன்லைன் கோச்சிங். ஆன்லைனில் நீங்கள் படிக்கிற விஷயங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் மெசேஜஸில் இருக்காது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் சொன்னேன், 2 இடத்துல மீட் பண்ணுவீங்க எல்லாருன்னு சொன்னேன். ஒன்று வந்து மந்த்லி குரூப் கால், இன்னொன்று வந்து அந்த கோச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு குரூப் ஃபாரம் இருக்குது. அதே வெப்சைட்டில் அதே ஸ்பேஸில், அதாவது நீங்கள் அந்த கோர்ஸ் பயன்படுத்த போகிறீங்க இல்லையா, அதே ஸ்பேஸில் வந்து ஒரு ஃபாரம் இருக்க போகுது. ஒரு பர்டிகுலர் டாபிக் போட்டிருந்தோன்னா அந்த டாபிக் பற்றி கீழே நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நன்றின்றது எப்படி எழுதுறது அப்படின்னு போட்டிருந்தோன்னா இப்போது நீங்கள் எழுதுகிற நன்றிகள் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணலாம். அடுத்தவங்க அதை பார்க்க முடியும், கமெண்ட் பண்ண முடியும், திருத்த முடியும். அது நானும் பண்ணுவேன். நீங்கள் போடும்போது நானும் அந்த ஃபாரமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். நானும் அந்த கோர்ஸோட பார்ட்டிசிபெண்ட்டாக தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் போடுற சில போஸ்ட் நான் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதை பார்க்குறது, அதுக்கு ரிப்ளை பண்ணுறதும் இருக்கும். ஸோ அப்போது நம்ம மாதம் முழுக்கவே கனெக்ட் ஆகும். பட் என்னென்னா அதில் மோர் ஆஃப் லைக் ஒரு குரூப் என்கேஜ்மெண்ட் தான். பட் டைரெக்டாக உங்களுக்கான கேள்விகள் எல்லாமே இந்த மாதம் நடக்க போகிற இந்த குரூப் மீட்டிங்கில் அட்ரஸ் பண்ணப்படும். இதே வந்து லைஃப் கோச்சிங்கில் வந்து 6 மாதம் இருக்கும். எவ்ரி மந்த் ஒரு கால் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஷார்ட் காலாக இருக்கும். பட் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இந்த 6 மாதம்ன்றது 1 வருஷமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1 மாதம் பேச போகிறீங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சில பேர் வந்து ஒரு 3 மாதம் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க, பட் திருத்திக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ கொஞ்சம் வேலிடிட்டி பெருசாக இருந்தால் பரவாயில்லன்றதுக்கு வேண்டி நான் 1 இயர் கொடுத்துருக்கேன். ஸோ 1 இயர் நீங்கள் வந்து ஒரு மாதம் மிஸ் பண்ணிட்டா கூட, 2 மாதம் மிஸ் பண்ணிட்டா கூட திரும்ப நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ணிட்டு திரும்ப வர முடியும். பட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்றது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன பொருள் அடையிறதோ ஒரு வேலை அடையிற மாதிரிலாம் இருக்காது. மொத்தமாக இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்த லைஃப்பை வேறு விதமாக காமிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். அப்போ ஒரு கோல் எப்படி வச்சுருக்கணும், ஏன் நம்மளை சுற்றி இருக்கிற பீப்புளை கவனிக்கணும், நம்ம ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸில் ஏன் இந்த சில விஷயங்களை திருத்தணுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளோட சில விஷயங்கள் வந்து ரொம்ப புரிகிற மாதிரி கொடுத்துருப்பேன். அப்போது என்னென்னா, யாராக இருந்தாலும் இந்த பயிற்சி வந்து யாராக இருந்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இது ஆன்லைனில் எடுக்கிறீங்கன்றனால ரொம்ப
இங்கிலீஷ் தெரியாதவங்களாம் பயன்படுத்த முடியாது அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா செக்ஷன்லேயுமே நான் வந்து இங்கிலீஷ் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற இடத்துல ஆப்வியஸ்லி வீடியோ வந்து தமிழில் தான் இருக்க போகுது. நீங்கள் எடுத்துக்கிற இந்த அசஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எல்லா அசஸ்மெண்ட்ஸும் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நிறைய கேள்விகள் இருக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம இந்த கோர்ஸோட லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக FAQன்னு சொல்லி ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வர்ற கேள்விகளை நான் ஆன்சராக வந்து அங்கே வீடியோவாகவோ இல்லை ஒரு டிரான்ஸ்கிரிப்டோ ஒரு டாக்குமெண்ட்டாவோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ என்றைக்கு நீங்கள் இந்த கோச்சிங்குள்ளே வந்தாலும் அந்த FAQ டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்படுற கேள்விகளை மேக்ஸிமம் அதுவே சரி செஞ்சிடும். பத்தாவதுக்கு நம்ம ஃபாரம்லேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த குரூப்னு சொன்னேன் இல்லையா, அங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் மந்த்லி கனெக்ட்லேயும் பேசுவோம். ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான கேள்விகள் பூர்த்தி ஆகிடும். பட் இந்த கோச்சிங்கை விட்டு வெளியே என்கிட்ட செப்பரேட்டாக வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்காது. ஏன்னா என்னோடய டைமை மேனேஜ் பண்ண முடியலன்றக்கு வேண்டிய தான் ஆன்லைன் கோச்சிங்கை கொண்டு வந்திருக்கேன். அப்போது தனியாக அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஃபாரமில் உங்கள் கேள்விக்கான எல்லா பதிலும் இருக்கிற மாதிரி நான் பார்த்துப்பேன். இது ஒரு விஷயம். இந்த மந்த்லி குரூப் மீட்டிங், அப்புறம் இந்த ஆன்லைனில் நீங்கள் போய் ஆக்சஸ் பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டியாக வர்றதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்கள் நம்பர் ஆட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, உங்கள் இமெயில் ஐடி ஆட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் இந்த கோர்ஸே உங்கள் லாகினில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் அந்த கோர்ஸ் இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ மந்த் ஆன் மந்த் அந்த ஜூம் மீட்டிங்க்கான இன்வைட் எல்லாமே நான் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நேரம் பண்ணுவேன், நாட் லைக் ஒரு 1 hour தான் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் இருக்கிறதுனால அந்த பார்ட்டிசிபென்ட் குரூப்போட அளவை பொறுத்து, இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா நான் டீமாக பிரிப்பேன், இல்லாட்டி வந்து மொத்தமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ ரொம்ப நேரம் பேசுவோம். நமக்கு பேசுறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஒன் டைம் தான் கனெக்ட் பண்ணுறதுனால மேக்ஸிமம் எவ்வளோ query சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோ விஷயங்களை சால்வ் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஆன்லைனில் போனதில் நீங்கள் என்னோடய வெப்சைட்டுக்கு போய் ப்ரௌசரில் epicrecap.com அடித்து தான் வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இன்னொரு சின்ன ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த ஆப்பில் எப்படி கோர்ஸை வந்து ஈஸியாக பார்த்துக்குதுன்னு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் ஒவ்வொரு டைம் ப்ரௌசரில் போய் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு டைம் லாகின் பண்ண வேண்டிய தேவையும் இருக்காது. ஸோ இது ஒரு ஈஸியான ஆப் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் போயிட்டிங்கன்னா நீங்கள் அதையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்லேயும் பண்ணிக்கலாம், ப்ரௌசர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டேப்லெட் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுலேயும் பண்ணிக்க முடியும். ஸோ ஆக்சசிபிலிட்டி வந்து எப்படி பண்ணுறது, ஒரு கோர்ஸ் எடுத்தாச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து லாகின் பண்ணுறது, சைன்அப் பண்ணுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணுறதுல செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி தான், நீங்களே பண்ணிக்க முடியும். ஆன்லைன் யூஸ் பண்ணுற யாருனாலும் இது பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஒரு சப்போர்ட்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் கிளிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறமா ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவோட தொடர்ச்சி நிறையா இருக்கும். ஏன்னா இந்த கோர்ஸை பற்றி நிறையா பேச வேண்டியது இருக்குது, சில முக்கியமான விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் இது ஒரு சீரியஸ் மாதிரி இருக்கும். மேபி நெக்ஸ்ட் 1 week ஃபுல்லாக இதை பற்றி நான் பேச போகிறேன். இதில் பேச உங்களுக்கு அந்த கோர்ஸ் பற்றி இன்னும் கிளாரிட்டி வரும். ஈவன் அந்த கோர்ஸ் இருக்கிற சில கிளிப்ஸ் கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது என்ன தான் பேசுகிறோம், உண்மையில் அது என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ச்சியாக இந்த வீடியோட சீரியஸை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லை அதில் இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறீங்கனாலும் இது ஒரு எடுக்கலாமா, என்ன இது எனக்கு சூட் ஆகுமான்ற கிளாரிட்டி இருக்கும். இது போக இந்த கோர்ஸ் பற்றின சில அவேர்னஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை அந்த கோர்ஸ்க்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் போனீங்கனாலும் சப்போர்ட் வீடியோஸ் இருக்கும், சில ப்ராப்பரான கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு லைஃப் கோச்சிங், ஏதோ ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் மாதிரி பார்க்காதீங்க. ஏன்னா இது ஒரு கிட்டத்தட்ட நான் பேசின வரைக்கும், என்கிட்ட கோலை ஷேர் பண்ணவங்க வரைக்கும் சொல்கிறேன், நான் பேசின வரைக்குமே ஒரு 90-95% ஆஃப் பீப்புள் லைஃப் வந்து நிரந்தரமாக மாறி இருக்குன்னா ஏதோ ஒரு வேலை கிடச்சிது, பணம் கிடச்சிது அந்த மாதிரி இருக்காது. இது வரைக்கும் பார்த்த லைஃப்பை வேறு விதமாக பார்த்துருக்காங்க. நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து லைஃப் கோச்சிங் இருந்தவங்க தான். இல்லை இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப முக்கியமானது. இந்த மந்த்லி குரூப் மீட்டிங்கில் வரோம்ல, அதில் நம்ம லைஃப் கோச்சிங்கில் இது வரைக்கும் இருந்து சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருப்பாங்க. சில பேர்லாம் வந்து ஆன்லைனில் கொடுத்துருப்பாங்க, சில பேர்லாம் வந்து வெறும் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நான் முடிஞ்சால் கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டு வரேன். அதாவது ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லேயும் அட்லீஸ்ட் ஒருத்தரையோ இல்லை 2 பேரையோ, மேபி அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். நீங்கள் அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியுமான்னு நான் அரேஞ்ச் பண்ணலாம். அது எப்படி அந்த போகுதுன்னு தெரில எனக்கு இன்னும். பட் கண்டிப்பாக கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிட்டு வரலாம். அப்படி அவங்க வந்து கலந்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்க சக்ஸஸ் எப்படி கிடச்சிது, அவங்க லைஃப் எப்படி பார்த்தாங்கன்றது மேபி உங்களுக்கு கொஞ்சம் ரிலவெண்ட்டான இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏனோ தானோ மோட்டிவேட் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான மோட்டிவேஷன் அமையும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆன்லைன் லைஃப் கோச்சிங் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற இதே நிமிஷம் லைவாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் உங்களுக்கு நான் அந்த வீடியோஸ் தான் திரும்ப ஷேர் பண்ணுவேன். ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்கள். இந்த கோச்சிங் அப்படின்றது வெறும் என்னோட அனுபவம் கிடையாது. ஒரு 2500 பேருடைய வாழ்க்கை, அவங்க எப்படி லைஃப்பை பார்த்தாங்க, அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றதை வச்சு தான் அந்த கோச்சிங்கை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் என் கோச்சிங் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
இப்போ ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை பெரிய அளவுக்கு மாறணுன்றது தான் என்னோடய ஆசையம். நன்றி. நான் மீட் பண்ணோம்.